இன்னைக்கு தலைவரை தேர்ந்தெடுக்கணும். நாங்க உங்ககிட்ட கத்துக்கிட்ட கலைகளை உங்க முன்னாடி செஞ்சு காட்டிட்டோம். உங்களுக்கு அப்புறம் யார் குருவா வரப்போறாங்க, அது மட்டும் இல்லாம உங்க இடத்துல யார் உட்கார போறாங்கன்னு நீங்க தான் உங்க சக்திகளை சமாளிக்கிற மாதிரி இந்த உலகத்துல இன்னும் யாருமே பிறக்கவே இல்லை. இப்ப நான் சொல்றத கேளுங்க. இந்த உலகத்தை நீங்க சுத்தி வரணும். யாரு என்னோட இடத்துக்கு வரப்போறாங்கன்னு அது உங்களுக்கே போக போக தெரிய வந்துடும். தோனி, இவங்க எல்லாரும் பேராசை வலையில சிக்கிக்கிட்டாங்க. அதனால என்னுடைய பதவி இந்த 5 பேருக்கும் கிடைக்க கூடாது. இத உங்ககிட்ட பத்திரமா பாதுகாப்பா வச்சுக்க. சரியான நேரத்துல இயற்கையே யார்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுமோ அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்த்துடும். அன்னையிலிருந்து என் குரு கொடுத்த அந்த மந்திர கோலை நான் என்கிட்ட பத்திரமா வச்சிருக்கேன். ஆனா இப்போ நான் இருக்கிற இடத்த அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. இதை என்கிட்ட இருந்து பறிக்கிறதுக்காக அவங்க டோலக்பூரை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. இது மட்டும் அவங்க கைக்கு போச்சுன்னா இந்த உலகமே அழிவை நோக்கி போயிடும். பாபா, டோலக்பூர் சேனைகள் உங்க கூடவே இருப்பாங்க. ஆமா பாபா, நாங்களும் கூட இருக்கோம். எல்லாரும் சேர்ந்து அவங்களை தடுக்க. உங்க கிட்ட இருக்கிற சேனைகளால அவங்கள சமாளிக்க முடியுமா முடியாதான்னு தெரியல. பாபா, ஒரு வீரன் என்னைக்குமே யுத்தத்துக்கு பயப்பட மாட்டான். அவங்க டோலக்பூருக்கு வந்தாங்கன்னா நாங்க கண்டிப்பா அவங்கள போட்டிக்கு கூப்பிடுவோம். அவங்க ஜெயிச்சிட்டா மந்திரக்கோள் அவங்களுக்கு தான் சொந்தம். தோத்துட்டாங்கன்னா வெறும் கையோட திரும்பி போகட்டும். நாங்க கண்டிப்பா அவங்கள தோக்கடிப்போம். இத பாருங்க, நீங்க எல்லாருமே நல்ல வீரர்கள் தான். ஆனா இவங்க பயங்கர சக்திசாலிகள். இவங்களை எப்படி சமாளிக்க போறீங்க பீம்? உண்மையான வீரனுக்கு ஜெயிக்கிறதுக்கான எல்லா வழியும் கிடைக்கும். உங்க பயிற்சியை நான் பார்த்ததுக்கு அப்புறம் இப்ப சொல்றேன் பீம், ஷூராவை நீதான் தாக்கணும். ஏன்னா அவனுடைய திறமையான அதிபயங்கரமான தாக்குதலுக்கு பேர் தான் புயல் தாக்குதல். அது என்னது பாபா? எவ்வளவு தந்திரமா செயல்பட்டேன். சரி, இதை எப்படி சமாளிக்கிறது பாபா? பீம், அது கூட சண்டை. பீம், அத ஒரு மரக்கட்டையா பார்க்காத, ஒரு வீரனா பார்த்து அது கூட சண்டை போடு. பிரமாதம் பீம், குங்ஃபூல கை கால்களை மட்டும்தான் பயன்படுத்துவாங்க. ஆனா இந்த சண்டையில கை கால்கள் மட்டும் இல்ல, உங்க முட்டியாலையும் நீங்க தாக்க கத்துக்கணும். முக்கியம். சரி பீம், இப்ப நான் சொல்றத கேளு. நீ பலமான பயிற்சி எடுத்தாதான் உன்னால அவனை ஜெயிக்க முடியும். உனக்கு நான் இப்ப காட்ட போறேன். இதை தடுக்க நீ முயற்சி பண்ணு. பீம், உனக்கு ஒண்ணும் ஆகலையே. பாபா, எனக்கு ஒண்ணும் இல்ல, வாங்க முயற்சி பண்ணுவோம். பிரமாதம் பீம், மறுபடியும் ஆரம்பிக்கும். பீம், உன்னுடைய பயிற்சி ரொம்ப பிரமாதமா இருக்கு. ஆனா நீ இன்னும் கடுமையா பயிற்சி எடுத்துக்கணும். பீம், எழுந்திரு பீம். ஜக்கு, போய் தண்ணி எடுத்துக்கிட்டு வா சீக்கிரம். ஒரு சின்ன பையன் மேல இப்படி ஒரு தாக்குதலை நடத்தினது என்னுடைய பெரிய தப்புதான் நான் சொல்லுவேன். பாபா, மறுபடியும் ஒரு தடவை நம்ம முயற்சி பண்ணி பார்ப்போம். வேண்டாம் பீம், வேண்டியம். இன்னொரு தடவை உன்னால சமாளிக்க முடியாது. இந்த தடவை சுலபமா சமாளிச்சு காட்டுறேன் பாருங்க. குருவே, உங்க ஆசீர்வாதத்தோட சக்தியால தான் தோனி பாபா என்ன தாக்க பாக்குறாரு. அதாவது இது உங்களோட சக்தி தான். அதனால இதை சமாளிக்க நீங்க தான் எனக்கு கத்து தரணும்.
நான் எப்பவுமே ஜெயிக்கிறவன். புஜங், அந்த சின்ன பையன் சீக்கிரமே எல்லாத்தையும் கத்துக்கிட்டான். உன்னுடைய அதிசய தாக்குதலையும் அவனால சமாளிக்க முடியும். தேவையில்லாததெல்லாம் பேசாத. கோலை வச்சு பீம அந்த குரு தாக்கி இருக்காரு. ஆனா அந்த பையன் அதையும் சமாளிச்சு நின்னு. ஆனா தூணிக்கு ஒரு விஷயம் தெரியாதே. இத்தனை வருஷம் நான் ஒன்னும் சும்மா அமைதியா இருக்கல. எனக்கு புது புது சக்திகள் கிடைச்சிருக்கு. இத வச்சு என்னால குருவையே தோக்கடிக்க முடியும். அந்த மந்திர கோலை எப்படியாவது நான் கைப்பற்றியே தீருவேன். இது சத்தியம், சத்தியம். இதுங்க நம்மள பார்த்து பயந்து இப்படி ஓடுதுங்க. ஆமா, நாங்க ரொம்ப அன்பானவங்க, யாருக்குமே தொல்லை கொடுக்கவே மாட்டோம். எனக்கு தெரிஞ்சு மார்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு விருந்தாளிங்களை பிடிக்காதுன்னு நினைக்கிறாங்க பாருங்க. உங்க ஆயுதங்களை கீழே போடுங்க, எங்க கூட வாங்க. ஆனா எங்க ஆயுதம் லட்டு தானே, அதை எங்களால தூக்கி போட முடியாது. அதோட நாங்க ஒரு முக்கியமான வேலையா தான் இங்க வந்திருக்கோம். அதனால உங்க கூட எல்லாம் எங்களால வர முடியாது. அவங்க 6 பேர் இருக்காங்க, அப்ப 6 லட்டு தேவை. இந்த பீம் 1 2 ஒரு நிமிஷம் இருங்க. கொடுக்கிறேன். 4 5 நில்லு, அவனை என்கிட்ட விடு, அவனை நான் பாத்துக்கிறேன். இதுதான் 6வது. நான் ஒரு யோசனை சொல்ல விரும்புறேன். நாமளே இவங்க கிட்ட மாட்டிக்கிறது தான் நமக்கு நல்லது. என்னது? நீங்களே யோசிங்க. யாரோட உத்தரவு பேரல இவங்க சந்திரனை திருடி இருப்பாங்க? இங்க யார ஆட்சி நடத்துறாங்கல்ல அவங்க தான் சொல்லி இருப்பாங்க. அப்போ இந்த வீரர்கள் யார் பேச்ச கேட்டு நடப்பாங்க? வேற என்ன, ஆட்சி செய்றவங்க பேச்ச கேட்டு தான் நடப்பாங்க. ஒரு நல்ல யோசனை. நாம இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டா நேரடியா அவங்கள பார்க்க முடியும் இல்லையா? திட்டம் நல்லதா இருக்கு. அதுக்கு இப்ப நம்ம தோக்குற மாதிரி நடிச்சாகணும். மரியாதையா எங்க கூட வாங்க. வேண்டாம், எங்களை விட்டுடுங்க, தயவு செஞ்சு எங்களை விட்டுடுங்க. நம்ம தலைவர் எப்படி சூப்பரா நடிக்கிறாரு பாரு. பேசாம வாங்க. வாங்க வேலை. என்ன இங்க இவ்ளோ கும்மிருட்டா இருக்கு? தெரியலையே. இவங்க எல்லாரும் எங்க இருந்து வந்திருக்காங்கன்னு தெரியுமா? எனக்கும் தெரியாது. வாய மூடுங்க. நம்ம இளவரசி இவங்களை உடனே அரண்மனைக்கு கூட்டிட்டு வர சொல்லியிருக்காங்க. பூமிவாசிகளே, மார்ஸ் கிரகத்துக்கு நான் உங்களை அன்போட வரவேற்கிறேன். நீங்க எங்க கிரகத்துக்கு அடிமையா வரல, விருந்தாளியா வந்திருக்கீங்க.
மார்ஸ் கிரகத்துல நீங்க இப்படிதான் வரவேற்பீங்களா? இது ரொம்ப அநியாயம். எங்க கைய கட்டி போட்டுதான் நீங்க வரவேற்பீங்களா? இந்த மாதிரி நடந்ததுக்கு நாங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம்.